ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் செய்தியின் தலைப்பு பூமியிலே சிறந்திருக்க பண்ணுவார். பூமியிலே உங்களை சிறந்திருக்க பண்ணுவார் என்ற தலைப்பின் கீழே நாம் வேத வசனத்தை பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோபு 1:10. நீர் அவனையும் நீர் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் இந்த மூன்றும் இருக்க வேண்டும். ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், வேதம் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் என்ன பண்ண மாட்டாராம், வேதனையை கூட்ட மாட்டாராம். நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் இருக்கும், நிறைய ஆசீர்வாதம் இருக்கும், பல ஆண்டுகள் சாப்பிடத்தக்க அளவில் அவர்களுக்கு வசதிகள் இருக்கும், நல்ல கார் பங்களாலாம் இருக்கும், ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கும். ஆனால் அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நரக வேதனையை அனுபவித்து கொண்டிருப்பார். அது ஆசீர்வாதம் அல்ல, அது ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதம் வேற, ஐஸ்வர்யம் வேற. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தந்தால் அது நல்லா இருக்கும். உலகம் ஐஸ்வர்யத்தை மக்களுக்கு கொடுக்குமானால், அங்கே ஆண்டவர் அங்கே இல்லாவிட்டால் அது நரக வேதனை விடவும் மோசமாக இருக்கும். இங்கே சாத்தான் சொல்லுகிறான், சாத்தான் கொடுக்கிறான் ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்லுகிறான்? நீர் யோபையும் அவன் வீட்டையும் நன்றாக கவனிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு யோபையும் தனிப்பட்ட வாழ்க்கை, ரெண்டாவது அவனுடைய வீடு, மூன்றாவது அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். முதல் குறிப்பிலே என்ன இருக்கிறது? அவனுடைய வீட்டை, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறார். இல்லையா, சொல்லலாமா? இந்த ப்ரொடெக்ஷன் என்று சொல்லுவாங்க, இந்த பாதுகாப்பு நமக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் சுகமாக இருக்க வேண்டும். அவனுடைய அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அடுத்தது அவனுக்கு உண்டான எல்லாம், இதை தேவன் காக்க வேண்டுமா? வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறாராம். சாத்தான் சொல்கிறான், வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 127ஆம் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கும் 1ஆம் வசனம், கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கற்றுக்கொள்ள பிரயாசம் வருதா, கர்த்தர் நகரத்தை காவலாராயில் காவல்காரர்கள் விழித்திருக்கிறது வருதா. இன்றைக்கு அநேகருடைய வீடுகளிலே பார்த்தீர்களானால் செக்யூரிட்டி வச்சிருக்கிறாங்க, வாட்ச்மேன் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க நிம்மதியாக தூங்குறதுக்காக வாட்ச்மேனை வச்சிருக்கிறாங்க, பாதுகாப்பதற்காக. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தர் உன் வீட்டை காக்காவிட்டால், கர்த்தர் உன்னுடைய நகரத்தை, கர்த்தர் உன்னுடைய நீ இருக்கிற பகுதியை காக்காவிட்டால், வாட்ச்மேன் காவல்காரர்கள் விழித்து இருந்து பாதுகாக்கிறது வேஸ்ட் என்று சொல்லுகிறார். புரிகிறதா உங்களுக்கு? அதை சொல்லும்போது அது பலனற்றது என்று சொல்லுவார், அது பயனற்றது. ஆண்டவருடைய பாதுகாப்பின் கரம் அங்கே இருக்க வேண்டும். எனவே யோபை ஆண்டவர் பாதுகாக்கிறார், சுற்றி வேலி அடைத்து. அவனுடைய வீட்டை சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிறார். இது பாதுகாப்பு.
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பு இருக்க வேண்டும். இரண்டாவது ஒன்று இருக்கிறது, என்ன என்றால் அவன் கைகளின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்தீர். அந்த யோபு 1:10 நான் வாசிக்கிறேன். அவனுடைய கைகளின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. முதலாவது அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு வளையத்தை வைத்திருக்கிறார், வேலி வைத்திருக்கிறார். இரண்டாவது என்ன பண்ணுகிறார், அவனுடைய கையின் பிரயாசம், கைகளின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். மூன்றாவது, தேசத்திலே அவனுடைய சம்பத்து பெருகி இருக்கிறது. அவனுடைய சம்பத்து என்று சொல்லும்போது அவனுடைய ஆசி, ஐஸ்வர்யவன்கள், பேர், புகழ் எல்லாமே ஓங்கி இருக்கிறது. இது ஒரு பெருத்த ஆசீர்வாதம். இது சாதாரண ஆசீர்வாதம் அல்ல. ஆண்டவர் அவனை சொல்லும்போது, இங்கே சாத்தான் சொல்லுகிறதான் நீங்கள் கேட்டீங்க. இப்போ யார் சொல்லுறது? சாத்தான் சொன்னது தான் இது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 8ஆம் வசனம். இந்த சாத்தானை பார்த்து சொல்றார், வாசிங்க. யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, என் தாசனாகிய யோபின் மேலே நீர் கவனம் வைத்தாயோ. உத்தமனும், அவன் யார்? உத்தமன், சன்மார்க்கனும், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல பூமியில ஒருவனும் கூட இல்லையா? புரிகிறதா உங்களுக்கு? அவன் சம்பத்து பெருகி இருக்கிறது. ஆனால் அவன் எப்படிப்பட்டவன்? உத்தமன், சன்மார்க்கன். சன்மார்க்கன் துன்மார்க்கனுக்கு எதிர்பதம் சன்மார்க்கன். துன்மார்க்கன் என்ன பண்ணுவான்? அப்படியே காலரை தூக்கி விட்டுட்டு போவான், மீசையை முறுக்கிட்டு நடப்பான், என்னை யாரை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவான், ஊர் வம்பெல்லாம் பண்ணுவான். அதுக்கு ஆப்போசிட் தான் சன்மார்க்க ஜீவியம். கடவுளுக்கு பயந்து நீதி நியாயங்களை செய்து எந்த அநியாயம் செய்யாமல் ஒரு வாழ்க்கை வாழுகிறதான் சன்மார்க்க ஜீவியம். அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகி அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியானால் ஆண்டவர் ஒருவனுடைய சம்பத்து பெருக வேண்டுமானால், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டுமானால், அவனை சுற்றிலும் வேலி அடைக்க வேண்டுமானால், அவன் இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவனாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், ஐயா உலகத்தில் இருக்கிறவங்க தான் சம்பத்து பெருகி இருக்கையா, வசதி வாய்ப்போடு இருக்கான், அவனுக்கிட்ட இந்த இதெல்லாம் இருக்காது. எது இருக்காது? அவனை சுற்றிலும் ஆண்டவர் வேலி வைத்திருக்க மாட்டார். அதனால தான் அவன் என்ன பண்ணுவான்னா, ஒன்றில் அடியாளோடு நடப்பான். சில ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வளர்ப்பு நாய்ங்க. அந்த வளர்ப்பு நாய்ங்கன்னா சாதாரண நாய் கிடையாது, ஒரு நாய் 10 பேருக்கு சமானம். அப்படிப்பட்ட நாயை பிடிச்சிட்டு போவாங்க. அவனை யாரும் அந்த நாய் கூட இருக்கிறது வரைக்கும் அவனை, அப்போ அவனுக்கு என்ன அர்த்தம்? அதற்கு அவனுக்கு விரோதிகள் நிறைய இருக்கிறாங்க. அப்போ அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணலை? அவனுக்கு பாதுகாப்பாக இல்லை, அக்கினி வளையமாக இல்லை, அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை. இவன் எங்கேயோ லஞ்சம் வாங்கி அநியாயம் வாங்கி அக்கிரமம் செய்து சம்பாதிச்சு வச்சிருக்கிறான். அநேகருடைய சாபத்தை வாங்கி வச்சிருக்கிறான், அநேகருடைய வைத்தறிச்சலை வாங்கி வச்சிருக்கிறான், அநேகருடைய சாபம். இவன் எப்போ சாக மாட்டானான்னு இருக்கிற லெவலில் தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதனால தான் அவனுக்கு அந்த பாதுகாப்பு வளையம் இல்லை ஆண்டவரத்தில். நன்றாய் கவனிக்க வேண்டும். இங்கே சாத்தான் சொல்கிறான், சும்மாவா, விருதாவா, அவனை சுற்றிலும் நீர் வேலி வைத்து இருக்கிறீர், அவன் சம்பத்து பெருகி இருக்கிறது, அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதுக்கு ஆண்டவர் அதற்கு முன்னதாகவே சொன்னார். என்ன சொல்றார்? அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுறவன், அவனைப் போல ஒருவனும் இல்லை. ஒன்றே ஒன்று சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, உங்கள் சம்பத்து பெருகணுமா, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கணுமா, உங்கள் வீட்டோடு கர்த்தர் இருக்கணுமா, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் கர்த்தர் இருக்கணுமா, உங்களை வேலி அடைத்து பாதுகாத்து உங்கள் சம்பத்து பெருகி நீங்கள் பூமியில் ஒரு சிறந்த மனுஷனாக இருக்கணுமா, அப்படியானால் முதலாவது என்ன பண்ணணுமா? நீங்கள் உத்தமர்களாக இருக்க வேண்டும், உத்தம இருதயத்தோடு இருக்க வேண்டும்.
சன்மார்க்க ஜீவியம் செய்ய வேண்டும், துன்மார்க்க ஜீவியம் வேண்டாம். நம்மை திட்டட்டும், நம்மை கெட்ட வார்த்தைகளால் பேசுவாங்க, நம்மை தூசணமான வார்த்தைகளாக பேசுவாங்க, நாம் பேசாமல் அமைதியாக போயிடுவோம். அவ்வளோதான், அமைதியாக போயிடணும். சோதரம் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் நீயா நானான்னு நிற்க மாட்டான். நீயா நானா அப்படின்னு நிற்கவே மாட்டான். பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா சொல்லலாமா? சிலரை குறித்து சில காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் சொன்னார். எங்கும் உண்மை உள்ளவன். ஆமாம், மோசே எங்கும் உண்மை உள்ளவன். பார்த்தீர்களா? அப்படியானால் அவனுடைய கை சுத்தம். நான் நினைக்கிறேன் எப்படி அவன் உண்மை உள்ளவனா இருந்திருப்பான். ஆசரிப்பு கூடாரத்தை அவன் மூலமாக தான் கட்ட சொன்னார். அதுதான் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆசரிப்பு கூடாரத்தை அவன் மூலம் கட்ட சொன்னார். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு காணிக்கைகள் எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட கேட்டு வாங்கு என்று சொன்னார். மோசே எல்லாத்திலும் கேட்டு வாங்கினான். வாங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்க. உலகத்திலே நான் கண்டாத ஒரு காரியம் என்ன என்றால், ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது, ஆசரிப்பு கூடாரம் கட்டி முடிந்தது. இந்த மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், இனி நீங்கள் கொண்டு வர வேண்டாம். ஆசரிப்பு கூடாரம் கட்டி முடிந்தது, இனிமேல் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், கொண்டு வர வேண்டாம், நிறுத்துங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மோசே என்னுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். அவனுடைய கை சுத்தம், வாய் சுத்தம், அவன் மனசு சுத்தம். யாருடைய பணமும் வேண்டாம், கொண்டு வந்ததை நிறுத்துங்க, போதும், எல்லாம் பூரணமாக வேலை முடிஞ்சு போச்சு, போங்க போங்க அப்படி. அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த அனுபவம் இருக்க வேண்டும். யோபு உத்தமன். அவன் இவனை குறித்து இங்கே சாத்தானும் சொல்லுகிறது, ஆண்டவரும் சொல்லுகிறார் பிரியமானே. இன்னுமா யோபனிடத்தில் காணப்பட்ட காரியங்கள் பார்த்தீர்களானால் 29ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்புங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 29 1 வாசிக்கலாம். பின்னும் யோபு தன்னுடைய பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். இது எப்பொழுது அவர் பேசுகிறார்? சாத்தான் சவால் விட்டு அவனுக்கு உண்டான சொத்தெல்லாம் எடுத்துப்பாரும், அவன் வீட்டில் கை வச்சுப்பாரும், அவன் பிள்ளைங்களை எடுத்துப்பாரும், எல்லாம் சொல்லி எல்லாம் போய் இப்பொழுது யோபு சொல்கிறார், சென்று போன மாதங்கள் என்னை தேவன் காப்பாற்றி வந்த நாட்கள்னு சொல்லுகிறார். புரிகிறதா? அவர் சொல்லலை ஒருபோதும் நான் செல்வ சீமானா இருந்தேன் அந்த நாட்கள்னு சொல்லலை. மாறாக என்ன சொல்கிறார்? என் தேவன் என்னை காப்பாற்றி வந்த காலங்கள். தேவன் என்னை காப்பாற்றி வந்தார், தேவன் என்னை ஆசீர்வதித்த காலங்கள், தேவன் என் சம்பத்தை பெருகின எல்லாம் தேவன் பேர்ல அவன் சொல்லுகிறான். தேவனை முன்வைக்கிறான், தேவனை மகிமைப்படுத்துகிறான். அந்த அனுபவம் நம்மகிட்ட இருக்க வேண்டும். அடுத்து சொல்லுகிறார், அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சம். அவருடைய தீபம் அவருடைய விளக்கு என்னுடைய தலையின் மேலே பிரகாசித்தது. ஆண்டோடைய விளக்கு என் தலையின் மேலே. பிரியமானே, தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய அருள், தேவனுடைய நன்மை அவன் தலையின் மேலே இருந்ததுன்னு சொல்லுகிறான். அந்த 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அவன்கிட்ட. அவன் என்ன 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏறுமாடு, 500 கழுதை அப்படின்னு அவன் சொல்லலை. இதெல்லாம் என் தலையின் மேலே இருந்தது, நான் அப்படி இருந்தேன் சொல்லலை. ஆண்டவர் என்னுடைய தலையின் மேலே தீபமாக இருந்தார். உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் தீபமாக இருக்கிறாரா? உங்கள் தலையின் மேலே ஆண்டவருடைய தீபம் இருக்கிறதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
உன் தலையின் மேலே தேவனுடைய தீபம் இருக்க வேண்டும், ஏற்றப்பட வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய தீபம், நீதி என்கிற தீபம், ஆசீர்வாதம் என்கிற தீபம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஏற்றப்பட வேண்டும் உன் தலையின் மேலே. அவர் சொல்கிறார், அப்பொழுது அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். அவர் அருளின வெளிச்சம் என்னுடைய குடும்பத்தின் மேலே இருந்தது, அதனாலே இருளை கடந்து போனேன். எவ்வளோ துன்பம், கஷ்டம், பிரச்சனை எல்லாம், போராட்டம் வந்தாலும் கூட அதெல்லாம் நான் கடந்து போயிட்டே இருந்தேன். காரணம் என்ன? அவருடைய தீபம், அவருடைய வெளிச்சம் என் மேல் இருந்தது. ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம். நம்ம எல்லாம் என்ன கேட்குறோம்? ஆண்டவரே எனக்கு நிறைய வேலையை தார், நல்ல சம்பாத்தியத்தை தார், நிறைய பணம் தார். பணம் இருந்தோடனே எல்லாம் நடந்துரும்னு அநேகருடைய கணிப்பு, அநேகருடைய மனதினுடைய கணிப்பு என்ன? பணம் இருந்தால் எல்லாம். ஆண்டவர் பணம் இருந்தால் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லலை, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும்னு தான் சொன்னார். அது ஒரு யூஸ் ஆகிற பொருள் தான். ஆனால் அதனாலே நீ பிழைக்க முடியாது. அப்படியானால் என்ன இருக்கணும்? ஆண்டவருடைய தீபம் நம்முடைய தலையின் மேலே இருக்கணும். அவருடைய வெளிச்சம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும். அவருடைய வெளிச்சம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் நன்மை. அப்புறம் ஒன்று சொல்றாரு பாருங்க, 4வது, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. தேவனுடைய ரகசிய செயல் யாரு கூடாரத்தில் இருந்ததா? யோபனுடைய கூடாரத்தில் இருந்தது. ஆமாம், சும்மா ஒன்று அவனுடைய சம்பத்து பெருகல்ல, சும்மா ஒன்று அவன் பூமியில அவனை போல ஒத்த ஒரு மனுஷன் இல்லை என்று அங்கே சொல்லப்படுறது சும்மா இல்லை. தேவனுடைய ரகசிய செயல் அங்கே இருந்தது, தேவனுடைய பாதுகாப்பு அங்கே இருந்தது, தேவன் அருளின வெளிச்சம் அங்கே இருந்தது. பிரியமானே, தேவனுடைய தீபம் அவனுடைய தலையின் மேல் இருந்தது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, தேவனுடைய ரகசிய செயல் உன் வீட்டில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய தீபம் உன் தலையின் மேலே இருக்க வேண்டும். அவர் அருளின வெளிச்சம் உன் குடும்பத்தில் இருக்க வேண்டும். தேவனுடைய ரகசிய செயல் உன் வீட்டில் இருக்க வேண்டும். இன்றைக்கு அது இல்லை அநேகருடைய குடும்பத்தில். அதனால தான் போராட்டம், பிரச்சனை, சண்டை, வேதனை, துன்பம். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் பாதங்களை நான் நெய்யினாலே கழுவினேன், கன்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய்கள் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நலமா இருக்கும் சொல்லுகிறார். எண்ணெய் எப்படி ஓடி வந்ததா? எண்ணெய் நதியை போல ஓடி வந்தது. நெய் ஓடி வந்திருக்கிறது. அவன் சாதாரண மனிதன் அல்ல, அந்த செல்வ சீர் அப்படி இருந்தது. பிரியமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, 8ஆம் வசனம் வாசிங்க. வாலிபர் என்னை கண்டு ஒளிந்து கொள்வார்கள், முதியோர் எழுந்து நிற்பாங்க. வாலிபர் என்ன பண்ணுவாங்க? ஓடியே போயிடுவாங்க. ஐயோ யோபு வர்றாரப்பா. அந்த பயத்தினால அல்ல, என்ன இவர் கொம்பு கொண்டு வர்றாரா, கத்தி கொண்டு வர்றாரா? இல்லை, அது ஒரு பெரிய மனுஷன் அவர் வர்றார். சம்பத்து பெருகி இருக்கிறது, அவருடைய சம்பத்து. ஒரு உயர்ந்த மனிதன் வருகிறார். எனவே ஓடி ஒளிஞ்சிருவாங்க, அவர் கிட்ட நிற்க மாட்டாங்க. முதியோர் என்ன பண்ணுவாங்களாம்? எழுந்து நிமிர்ந்து நிற்பாங்களாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது கர்த்தர் கொடுத்தது. அந்த தீபம் தலையில் இருக்கிறதுனால யோபனுடைய சம்பத்து பெருகிறது என்றால் சாதாரண அல்ல. வாலிபர் அவனை கண்டு ஒளிந்து கொள்வார்கள், முதியோர் அவர்கள் எழுந்து நிற்பார்கள். 9ஆம் வசனம் வாசிங்க. பிரபுக்கள், யோபு சம்பத்து பெருகினவன் அவன், ஆனால் அங்கே பிரபுக்கள் இருக்கிறாங்க, பணக்காரன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறானா, பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்களாம். அப்பா பேசாத வாயை பொத்திக் கொள்வாங்களாம். அவனுடைய சம்பத்து எவ்வளோ பெருசி இருந்திருக்கு பார்த்தீங்களா? அடுத்தது பாருங்க. பெரியோரின் சத்தம் அடங்கி, பெரிய மனுஷனுங்க எல்லாம் இருக்கிறாங்களே, சில சொல்லுவாங்க, இன்னும் பேசுறது பெரிய மனுஷி மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்க ஏதாவது கொஞ்சம் அதிகமாக வாயை அடிச்சோன்னா,
என்ன பெரிய மனுஷி பாச. அப்போ பெரியோருக்கு பேசுகிறாங்க. பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல்வாயோடே ஒட்டி கொள்கிறது. பேச்சை நிறுத்திடுவாங்கங்க. யோபு அப்படி வந்தாருன்னா பேச்சே நிறுத்திடுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் நம்ம நடந்து போனோம்னா பேச்சை இன்னும் கூட அதிகமாக பேசுவாங்க. ஜாடை வச்சு ஜந்தானம் வச்சு பேசுவாங்க. இருக்கிறானுங்களா ஒவ்வொருத்தனும் அப்படின்னு ஜாடை வச்சு பேசுவாங்க. ஆனால் இவன் எல்லாரும் வாயை மூடிட்டு இருந்தாங்களாம். அவனுடைய சம்பத்து அவ்வளவு பெருகி இருந்ததாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 11ஆம் வசனம், என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண்கள் எனக்கு சாட்சியிட்டது. ஊர் மக்களே அவனை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. எனவே இந்த சம்பவத்தோடு சீரோடு நாம் வாழ வேண்டுமானால் நாம் உத்தமர்களாக இருக்க வேண்டும், சன்மார்க்கராக இருக்க வேண்டும், தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டும், பொல்லாப்புக்கு விலகி இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பேற்பட்ட ஒரு சீரும் சிறப்புமாய் வாழ தேவன் நமக்கு அருள் புரியட்டும். தேவன் நமக்கு அருள் புரிய வேண்டும். அநியாயமாய் தூசிக்கிறவர்கள் தூசித்துட்டு போகட்டும், பரவாயில்லை. யோபு தன்னுடைய உத்தமத்தை குறித்து பேசும்போது 31ஆம் அதிகாரத்தை நான் இப்பொழுது விளக்குவதற்கு எனக்கு நேரமில்லை. நீங்கள் வீடுகளில் போய் படித்து கொள்ளலாம். அவர் சாட்டா சொல்லிட்டு போயிறேன், என் கண்களோட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், எனவே நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பதில்லை. இவ்வளவு சீரும் சிறப்பும் பணமாக இருக்கிறவன் ஒரு கன்னிகையை தவறாக பார்க்கக்கூடியவன். கண் அவனுக்கு இல்லை, நல்ல கண்ணாக அவன் காணப்படுகிறான். 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால் கபடு செய்த தீர்ப்பித்ததோ. மாயையில் நடக்கல. இங்கே ஒன்று பேசுறது, அங்கே ஒன்று பேசுறதுக்கு, ஆளுங்க பார்க்கும்போது ஒன்று செய்கிறது, பார்க்காம இதெல்லாம் அவன் செய்யலை. 6ஆம் வசனம் சொல்லுகிறார், சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. நல்ல பர்ஃபெக்டான தராசில் என்னை நிறுத்து பார்க்கட்டும், என்னுடைய உத்தமத்தை ஆண்டவர் அறிவார் என்று சொல்லுகிறார். 7ஆம் வசனம் சொல்லுகிறார், என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டினது உண்டா அப்படின்னு சொல்லுகிறார். எவ்வளவு பாருங்க, சுத்தவானா இருக்கிறார், சுத்தவான். 13ஆம் வசனம் சொல்கிறார், என் வேலைக்காரரானாலும் என் வேலைக்காரிகளானாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்களுடைய நியாயத்தை நான் அசட்டை பண்ணினது இல்லை என்று சொல்லுகிறார். அப்படியே சொல்லிட்டே வருவார். 16ஆம் வசனம் சொல்கிறார், எளியவர்கள் வாஞ்சிக்கிறதை நான் கொடுக்காமல் இருந்ததுண்டோ. பார்த்தீர்களா? விதவியின் கண்களை பூத்து போக பண்ணேன்னா, அந்த விதவிகள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஐயோ ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு அவங்க அப்படியே கஷ்டப்பட்டது இல்லையா? அவ்வளவு படியளக்கிறவனாக இருந்திருக்கிறான் பாருங்க. தாய் தப்பன் இல்லாத பிள்ளைகள் என் ஆகாரத்திலே சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ. அப்படியானா தாய் தப்பன் இல்லாத அநாத பிள்ளைகள் இவன் சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஒருவன் உடுப்பில்லாதவனாய் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாத இருக்குன்னு நான் கண்டபோது என்னுடைய ஆட்டு மயிர் கம்பளினாலே அனல் கொண்டதினாலே அவன் இடை என்னை போலாதிருந்ததுண்டா. எவ்வளோ தான தர்மம் பண்ணுகிறவனாக இருந்தான் பாருங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்படியே நீங்கள் படிச்சுட்டே போங்க. அவனுடைய உத்தம குணத்தை அவன் சொல்லி காட்டுவான். நான் இப்படிலாம் இருந்தேங்க. குருடனுக்கு கண்ணா இருந்தேன்னு சொல்றான், சப்பானிக்கு காலா இருந்தேன் என்று சொல்லுகிறான். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய சம்பத்து பெருகி இருக்க வேண்டுமானால் நாம் இரக்கமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று, கஷ்டப்படுகிறவர்களை பார்க்கும்போது உதவி செய்ய வேண்டும். நமக்கு உதவி செய்கிறதுக்கு இல்லை, அதனால் நம்ம உதவி செய்யலை. அதுக்கு மாறாக என்ன பண்ணணும்? நம்ம அவர்களுக்காக பரிந்து பேசி ஆண்டோட்ட ஜெபிங்க. அதை விடவும் பெரிய சொத்து வேற எதுவுமே கிடையாது. கண்களை மூடலாமா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. தேவனுடைய ரகசிய செயல் அவன் கூடாரத்தில் இருந்தது. கர்த்தருடைய வெளிச்சத்திலே அவன் நடந்தானே. அந்த யோபையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்தார். அவன் கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகினது, தேசத்திலே பெருகினது. அவன் உத்தமன், தேவனுக்கு பயந்தவன்.
பொல்லாப்புகளும் சன்மார்க்கன், அவனைப் போல ஒருவனும் இந்த பூமியில இல்லை. என்னையும் அப்படி வையும் ஆண்டவரை கேட்கலாமா? ஆண்டவரே, நான் யாருக்கும் ஒரு துரோகம் பண்ணக்கூடாது, என் மன அளவில் கூட நான் யாரையுமே சபிக்கக்கூடாது, நான் மன அளவிலே கூட நான் பெருமை கொள்ளக்கூடாது. எனக்கு இப்படி இருக்கிறது, எனக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது, எனக்கு இந்த ஆசீர்வாதம், பெருமை கொள்ளாதே. கத்த தந்த தீபம் என் தலையின் மேலே இருக்கிறதுனாலே நான் அப்படி இருக்கிறேன். கர்த்தருடைய வெளிச்சத்திலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே சொல்லலாமா? என்னை இன்னும் உத்தமனாய் மாற்றுமாப்பா, என்னை இன்னும் உத்தமனாய் மாற்றுமாப்பா. என் கண்கள் என் கண்களுக்கு கலிக்கமிட்டு, என் கண்களோடு ஆண்டவரே நான் உடன்படிக்கப்பட்டு நான் ஒரு உத்தமனாய் நடக்க எனக்கு கிருபைதார். ஆண்டவரத்தில் கேளுங்க, அப்பா எனக்கு வன்கண் வேண்டாம், பொறாமை வேண்டாம், இச்சையின் கண்கள் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே என்னை மன்னின்னு கேளுங்க. ஆண்டவரே எனக்கு இறங்கும், நான் ஒரு உத்தம புருஷனாக இருக்கிறேன். அப்படி யோபு இருந்தபடினாலே தான் அவனுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம். எல்லாம் இழந்து போய் கஷ்டப்பட்டாலும் ஏன் அவனை 2 மடங்காக ஆசீர்வதித்தார்? அவனிடத்திலே காணப்பட்ட உத்தம குணம். அவன் சொல்வான், அந்த செல்வ சீர் இப்பொழுது இருந்தால் நலமா இருக்கும். ஆண்டவர் பார்த்தால் அவனுக்கு 2 மடங்கு சீரை கொடுத்தார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு பெறுவீர்கள் என்று மோசே ஜனங்களை பார்த்து சொல்கிறார். எனவே ஆண்டவர் உங்களை இரட்டத்தனையாக ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தருவார். நீங்கள் ஆண்டவரத்தை கேட்கணும். ஆண்டவர் உங்களுடைய ரகசிய செயலின் வீட்டில் இருக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய கண்கள் என்மேல் இருக்கட்டும், உம்முடைய தீபம் என்மேல் தலையின் மேல் இருக்கட்டும்ப்பா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குற்றங்கள் குறைகள் எங்களுக்கு மன்னியும். உம்முடைய தீபம் எங்கள் தலையின் மேல் பிரகாசிக்கட்டும். அந்த செல்வ சீர் எப்போதும் எங்களை விட்டு குறையாமல் இருக்க உதவி செய்யும். நாங்கள் உத்தமர்களாக எங்களை காத்துக்கொள்ள கிருபை, சன்மார்க்கர்களாக காத்துக்கொள்ள கிருபை, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவர்களாக இருக்க கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறங்க தாவே. ஆண்டவரே உம்முடைய வரிக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். ஒரு கேடும் நீதிமானுக்கு வராதப்பா. திராணிக்கு மேல் சோதிக்க இடம் கொடுக்க மாட்டீர். ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிற தேவன். அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேவநாம மைமையாக அவர்களை சாட்சியாக வைப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவன் ஜெபிக்கிற அன்பிருக்கின்ற பரலோக பிதாவே, ஆமென்.